ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இசக்கா லைஃப் அனிமி சீசன் 1 எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்து வந்துருங்க. அப்புறம் அப்படியே யாராச்சும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லங்க. எப்பவும் போல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லனா நம்ம சேனலோட நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு அனிமி பார்க்கணும் தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் யூஜி தன்னுடைய உல்ஃபி ஸ்லைமையும் கூட்டிக்கிட்டு எப்படியோ ஒரு வழியா ஆர்டரின் கிட்ட வந்துட்டான். அதாவது யாருமே போக விரும்ப மாட்டாங்க, ஒரு வித்தியாசமான நகரம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இல்லையா, அந்த நகரத்துக்கு வந்திருக்கான். ஆனா இந்த நகரம் ஒண்ணு அவங்க சொன்ன மாதிரி இல்ல, எல்லாமே நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா என்ன அட்வென்ச்சர் கிட்ட ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இவனையே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்டுல வாண்டட்னு போட்டு ஃபாதர் ஸ்டெயினோட போட்டோ போட்டுருக்குது. அதாவது கத்தி எல்லாம் கொடுத்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணார் இல்லையா, அந்த ஃபாதரோட போட்டோ போட்டுருக்கிறத பார்த்ததும் இன்னும் இந்த ஆளோட போட்டோ இங்க இருக்குது. சரி ஓகே, எதுவா இருந்தா என்ன, இப்போதைக்கு இங்க கிளம்பலான்னு இவங்க எல்லாருமே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போக இவ்வளவு நேரமா இவனை பாத்துக்கிட்டு இருந்தவனும் நல்ல வேலை அவன் இங்க போயிட்டான். இல்லனா என் கையில செத்துரு பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறானுங்க. ஏன்னா இவனை போட்டதுல சொல்லி ஒரு லிஸ்ட்ல ஒரு பேர் இருந்திருக்கும். ஆனா இவன் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லன்னு சொல்லிட்டு மேல இருக்கிறவங்க இவனை கொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இவன் ஆர்டியரின்குள்ள வந்திருக்கானா, இவன் ஏதாவது ஒரு பிளானோட தான் வந்திருப்பான். அதனால இவனை நம்மளே போட்டு தள்ளிடலாமன்ற மாதிரி கேட்க இவன் கூட இருக்கிறவன் ஐயோ அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணிட்டாத, நம்ம எதை பண்றதா இருந்தாலும் நம்மளுடைய தலைவர் வால்டர்ட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும். ஏன்னா அவரே இந்த ஆர்டரை கொடுத்திருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது அவருடைய ஆர்டர் நம்ம மீறி ஏதாவது பண்ணோம்னா அவர் நம்ம மேல கோபப்படுவார் இல்லையா. அதனால நம்ம அவனை எதுவும் செய்ய வேணாம், நம்ம ஆளுங்கள்ட்ட சொல்லி அவனை எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிடலாம். ஏன்னா நம்ம ஏதாவது செய்ய போய் நம்மளுடைய பேர் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ப்ளூ மூன் சால்வேஷனுக்கு தான் பெரிய ஆபத்து. அதனால இப்போதைக்கு இங்க நடக்கிறத மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு நம்ம தலைவர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இந்த விஷயத்துல அது யூஜி இன்னொரு பக்கத்துல ஸ்லைம் மூலியமா கேட்டு ஓஹோ அப்பனா இவங்களுக்கு இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வால்டர்ன்ற ஒரு பர்சன், அந்த பர்சனை கண்டுபிடிச்சிட்டா எல்லாமே முடிஞ்சிடும். சரி ஓகே, கண்டுபிடிச்சிட்டா போச்சுன்ற மாதிரி இவன் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கும் போது இதுல ரெண்டு பேருடைய உருவம் தெரியுது. யாராடு பார்த்தா அந்த ஃபாதரோட அசிஸ்டன்ட் தான். அதனால இவனை பார்த்ததும் தம்பி இங்க நம்ம பேச முடியாது, என் கூட வரியானு இங்க இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஓகே இங்க இருந்து பேசினா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அதனால இங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கலாம், சரி நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு முன்னாடி யூஜி ஒரு இருங்க, நீங்க உண்மையே ஃபாதரா இல்ல வேற யாராவதா, ஏன்னா உங்களுடைய போட்டோவை போட்டு வாண்டட்னு போட்டு வச்சிருக்கானுங்க, அதனால இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க இவரும் சரி ஓகே இதுக்கப்புறம் உங்ககிட்ட மறைச்சா சரி வராது, எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன், நீ நிறைய சிட்டிகளை தாண்டி இந்த சிட்டியை தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கீங்கன்னா இந்த இடத்துக்கு உனக்கு ப்ளூ மூன் சால்வேஷன்னா யாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது ஒரு அளவுக்கு தெரிய வந்திருக்கும். இருந்தாலும் அவங்கள பத்தி முழுசா இன்னும் உனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதனால நான் முழுசா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு இவரு சரியா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த டைம்ல தான் ப்ளூ மூன் சால்வேஷன் ஒரு குரூப்பே உருவாயிருக்கும். ஏன் அந்த குரூப்ல தான் ஃபாதரும் இருந்தாரு. ஆனா இப்ப இருக்கிற மாதிரி அமைதியெல்லாம் இல்ல, இவருடைய கொள்கையை நிறைவேற்றுறதுக்காக குறுக்க யாரு வந்தாலும் சரி அடி ஓத குத்துன்னு எல்லாரையும் கொண்டு கடாசிட்டு போயிட்டே இருந்தாரு. இருந்தாலும் அதுக்கு நடுவுலயே டிவைன் ஒன்னுன்ற ஒரு குரூப் உருவாச்சு. அந்த குரூப்ல இந்த ஃபாதர் போய் சேர்ந்துக்கப்போ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்த கெட்டதெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. அதனாலே ஒரு கட்டத்துல சரி ஓகே எதுக்கு நம்ம அந்த ப்ளூ மூன் சால்வேஷன் வச்சுக்கணும், அது மூலியமா நிறைய தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால அதை எல்லாத்தையும் நம்ம கைவிட்டுட்டு நம்ம நார்மலா இதே பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே கலைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இந்த ஃபாதர் கூட இருந்த எல்லாருமே ஒருத்தர காண போக ஆரம்பிச்சாங்க. ஏன் இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவருடைய கண்ணுக்கு முன்னாடி இறந்து போனாங்க. அதனால இதுக்கெல்லாம் காரணம் யார் எல்லாத்தையும் பண்ணான்னு சொல்லி தேடும் போதுதான் இவர் கூடவே இருந்த இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் எல்லாத்தையும் பண்ணிருக்காருன்ற விஷயம் தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரெண்டோடைய பேர் தான் இப்ப ப்ளூ மூன் சால்வேஷனோட ஹெட்டா இருக்கக்கூடிய வால்டர். ஏன்னா வால்டரும் ஃபாதரும் என்னதான் நல்ல ஃப்ரெண்டா இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் அவருக்கு கெட்டது பண்றதுதான் ரொம்பவே பிடிச்சிருந்திருக்குது. அதனாலதான் என்னடா பொசுக்குன்னு எல்லாருமே நல்லவனா மாறிட்டீங்க, இப்படிதான் இருந்தா சரி வராது, கதைக்கு ஒரு வில்லன் தேவைப்படும் இல்லையா, அது நானாவே இருந்துட்டு போறேன்னு ஃபாதர் கூடவே இருந்து இவருடைய பிளான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் ப்ளூ மூன் சால்வேஷன் கூட சேர்ந்து மொத்த பேருமே காலி பண்ணிட்டு ப்ளூ மூன் சால்வேஷன் இன்னும் கொஞ்சம் பெருசா அவர் மாத்த ஆரம்பிச்சிருக்காரு. இருந்தாலும் ஃபாதர் மட்டும் ஏன் உயிரோட விட்டாருன்னா ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். இருந்தாலும் என்ன பண்றது, தப்பு பண்றது நம்ம ஃப்ரெண்டா இருந்தாலும் தட்டி கேட்க வேண்டியது நம்மளுடைய உரிமை இல்லையா, அந்த மாதிரி தான் இவரும் சரி ஓகே தட்டி கேட்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ஃபாதர்ஸ் கூட சேர்ந்து ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிள் மூலியமா ஒரு சமனிங்க பண்ணாரு. ஆனா இவருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா உள்ள இருந்த நிறைய பேர் வால்டரோட ஆளுங்க, அவங்க எல்லாரும் சமனிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெல்ல யூஸ் பண்றதுக்கு பதிலா ஆல்ரெடி இறந்து போன ஒருத்தவனை திரும்ப கொண்டு வரதுக்கான ஒரு ஸ்பெல்ல போட்டு விட்டுட்டாங்க. அந்த ஸ்பெல்லுக்கு அப்புறமேட்டு தான் ப்ளூ மூன் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஆனா அவங்க யாரை திரும்ப ரெசரக்ட் பண்றதுக்காக அதை பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்றதுலாம் எங்களுக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு அவன் பண்ணது மூலியமா அந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுதுன்றது மட்டும் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் அவனை தடுக்கக்கூடிய ஒரு பர்சன் இந்த உலகத்துல இருக்காங்களா இல்லையா, இல்ல வேற யாராவது ரீஇன்கார்னேட் பண்ணணுமா, இல்ல இதுக்கப்புறம் யாராச்சும் பிறக்க போறாங்களான்றது எல்லாத்தையும் நான் ஒரு அசரீரி மூலியமா அந்த புக்ல எழுதி வாங்கிட்டு வந்தேன். ஆனா அவங்க யாருன்னு குறிப்பிட்டு சொல்லல, அதுக்கு பதிலா ஒரு ஒன்லைனர்ல ஒரு குழு மட்டும் தான் எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஒன்லைனர் படி பார்த்தா வால்டரை தடுக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட வேற யாரும் கிடையாது யூஜி, அது நீந்தான்ற மாதிரி சொல்லவும் இவனால சுத்தமா நம்பவே முடியல. ஏன்னா இவன் இந்த உலகத்துல ரீஇன்கார்னேட் ஆனதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒருத்தவனை தடுக்க போறான், இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதனாலதான் என்னால இதெல்லாம் சுத்தமா நம்ப முடியாதுன்றதை சொல்லிக்கிட்டு இருக்க இவரு இல்ல யூஜி, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா டேகர் ஆஃப் கெத்தியாஸை யார் கையில எடுத்து யூஸ் பண்றாங்களோ அவங்களால மட்டும் தான் அவனை தடுக்க முடியும்னு சொல்லி அந்த புக்ல போட்டு இருந்தது. அப்படி பார்த்தா யாராலுமே எடுக்க முடியாத அந்த டேகரை நீ தான் முதல் முறையா எடுத்து ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரி டிராகனை போட்டு
சொல்றேன். அதனால நான் சொல்றத நம்புப்பா, நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. யூஜியோ ஓகே ஃபாதர், நீங்க சொல்றதெல்லாம் ஒரு அளவுக்கு நம்புற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் நான் தான் அவனை போட்டு தள்ளுவேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்றத நீங்க எப்பயும் ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எப்ப என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால நான் என் வழியில எப்பயும் போல போய்கிட்டு இருக்கிறேன். சப்போஸ் அவன் என் வழியில குறுக்க வந்தானா அப்ப நான் அவனை பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போக ஃபாதரோட அசிஸ்டன்ட் வந்து ஃபாதர் என்ன ஃபாதர் அவனை நம்பி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம், அவனடானா நம்ம மேல சுத்தமா நம்பிக்கை இல்லாம போயிட்டு இருக்கான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இவரு எதுக்கும் கவலைப்படாத, நம்ம நினைச்ச மாதிரி யூஜி தான் வால்டருடைய தலையெழுத்தையே மாத்த போறான். ஏன் இந்த உலகத்தையே அவன் தான் காப்பாத்த போறான். ஆனா என்ன, அது எல்லாமே அவனுக்கு புரிய வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நம்மளால முடிஞ்சா வெயிட் பண்ணலாம், இல்லனா நாம நாளைக்கு காலையில களத்துல இறங்க வேண்டியதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இன்னைக்கு நம்ம யூஜி உள்ள வந்திருக்கான், இந்த மாதிரி ஃபாதரை போய் மீட் பண்ணான்ற விஷயத்தை எல்லாத்தையும் ப்ளூ மூன் சால்வேஷன்ல இருக்கிறவங்க போயிட்டு வால்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது போன எபிசோடோட எண்டிங்ல ஒருத்தன் பவர் கொடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருந்தா இல்லையா, அந்த ஆள் தான் வால்டர். அதனாலதான் இவர்கிட்ட வந்து சொல்லப்போ இவரு கேட்டுட்டு, ஓ அந்த பையனா, அவன் சாதாரண ஒரு டேமர் தானே, அவனால நம்மளுடைய பவருக்கு முன்னாடி நிக்க முடியாது, அதனால அவனை பத்தி தேவையில்லாம யோசிச்சு மண்டையை குழப்பிக்காம இங்க இருந்து போயிட்டு மத்த வேலை எல்லாத்தையும் பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பைபிளை அனுப்பி வச்சுட்டு இவர் மட்டும் இங்க வந்து ஒரு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போகவும் இந்த இடத்துல ஏதோ ஒரு மிஷின் மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு கிரேட் ப்ளூ மூன் டிவைன், நான் கேட்டது எல்லாமே நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால அவன் அழிக்கிறதுக்கான கொஞ்சம் பவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க. ஏன்னா அந்த டேமர் இந்த இடத்துக்கு வரானோ இல்லையோ கண்டிப்பா என்னுடைய ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வருவான், அதனால அவனை கொஞ்ச நேரம் சமாளிக்கிறதுக்கான பவர் மட்டும் எனக்கு கொடுங்க. நான் நம்மளுடைய சால்வேஷன்ல இருக்கவங்களுடைய சோல்ஸை வச்சு அவங்களை திரும்ப ரெசரெக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டவனை நீங்களே தேடி கண்டுபிடிச்சு கையால கொள்ளுங்கன்ற மாதிரி சொல்லுவோம். இவருக்கு வேண்டி இருக்கக்கூடிய இந்த கேஜுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கடமுடன் சத்தம் கேக்குது. அதை கேட்ட உடனே ஓகே நீங்க என்ன சொல்றீங்கன்றது எனக்கு புரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம யூஜி ஒண்ணுமே புரியாம குழப்பத்துல தூக்கம் வராம தவிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு டேகர் எடுத்ததுக்காக இவன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அதனாலதான் ஒரு வேலை இருக்குமோன்ற மாதிரி இந்த கத்தியை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்க. சடனா ஃபாதர் சொன்ன லெஜெண்ட்ஸ்ன்ற ஒரு வார்த்தை உனக்கு ஞாபகம் வந்திருக்கும். அந்த வார்த்தை ஞாபகம் வந்த உடனே இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்க்கும்போது லெஜெண்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தா இல்லையா, அதாவது ஸ்லைம்ஸ் வச்சிருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன், டிராகன் நல்லா போட்டு இருக்கான், அவன் அந்த உலகத்தை காப்பாத்தவன் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்தா. அந்த விஷயம் எல்லாமே இவனுக்கு நாம வந்து ஒரு வேலை அந்த ஃபாதர் சொன்னதும் இந்த பொண்ணு சொன்னதும் ஒண்ணுதானா, இல்ல இந்த ஃபாதரே ஊரா போயிட்டு நம்மளை பத்தி ஏதாவது பரப்பி விட்டாரா, ஒண்ணுமே புரியலையே. எதுவா இருந்தானே அவர்கிட்ட கேட்டலாம்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில விடிஞ்சது டைரக்டா சர்ச்சுக்கு வந்து அவர் எங்கன்னு கேட்க இங்க இருக்கிறவங்க இல்லப்பா அவர் எப்பயே கிளம்பிட்டாரு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் கேட்டதுமே இவனுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குது. ஏன்னா இந்த ஃபாதர் நீதி பேசும்போது ஒரு கொலை விரியில இருந்தாரு, ஏதாவது பண்ணணும்ன்ற ஒரு ஆக்ரோஷம் ஒரு அங்காரம் எல்லாமே அவரோட கண்ணுல தெரிஞ்சது. அதனாலதான் ஒருவேளை அந்த ஃபாதர் காலையில கிளம்பி ஏதாவது தப்பான முடிவு எடுக்க போயிட்டாரா, இல்ல வேற ஏதாவது ஒரு சிட்டிக்கு போயிட்டு நம்மள படி காசு சொல்றதுக்காக போயிட்டாரா, ஒண்ணுமே புரியலையே. எதுவா இருந்தானே ஃபர்ஸ்ட் சிட்டி விட்டு வெளில போயிட்டு தான் விசாரிக்கலான்னு இவன் சிட்டி விட்டு வெளியில வரப்போ இவனுடைய உல்ஃப் ஸ்லைம் எல்லாமே வெளியில தான் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குதுங்க. அதனால இவனை பார்த்தது என்னப்பா யோசிச்சு போன வேலை முடிஞ்சா நம்ம இங்க கிளம்பலாமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இவன் இல்லப்பா நம்ம இப்போ உடனே கிளம்ப போறது இல்ல, இங்க நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இங்க இருந்து போக போறோம். இருந்தாலும் எனக்கு இப்ப உங்களுடைய ஹெல்ப் வேணும். ஏன்னா காலையிலே 2 பேரும் இந்த பக்கமா போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் வயசான ஒரு வெள்ள முடி வச்சிருப்பாரு, இன்னொருத்தவன் ஒரு சின்ன பையன் பாக்குறதுக்கு அவருடைய அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பான். அவங்க 2 பேரும் யாராச்சும் பாத்தீங்களான்ற மாதிரி கேட்க இந்த ஸ்லைம் திரு முடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லைம் மட்டும் அவங்க காட்டு பக்கமா போனாங்கன்ற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அந்த ஃபாதர் தப்பா ஏதாவது பண்றதுக்குள்ள அவர் நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கு இருக்கக்கூடிய குழப்பத்தை எல்லாத்தையும் அவர் தான் தீர்த்து வைக்கணும்னு அவர் தேடி இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த ஃபாதர் எங்கடா இருக்காருன்னு பார்த்தா காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வியடான ஒரு குகை இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இதுக்குள்ளதான் நம்ம போக போறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த அசிஸ்டன்ட்டும் ஐயோ ஃபாதர் முன்னாடி பாருங்க ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் இருக்குது, இதை தாண்டி எப்படி நம்ம போறதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இவர் டக்குனு தன்னுடைய டிவைன் பவர் மூலமா முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பேரியர் எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துட்டாரு. ஆனா கூட வந்திருக்க அசிஸ்டன்ட் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபாதர் என்ன ஃபாதர் இந்த இடம் ஒரு பெரிய சிட்டி மாதிரி இருக்குன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம யூஜியும் ஸ்லைம்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க கரெக்டா எந்த டைரக்ஷன்ல போனாங்கன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்பன்னு பார்த்து கரெக்டா ஒரு ஸ்லைம் வந்து அவங்கள பார்த்தேன் அங்க ஒரு குகை மாதிரி இருக்கு அதுக்குள்ள போனாங்கன்ற மாதிரி சொல்லப்போம் இன்னும் சரி ஓகே நம்ம சீக்கிரமா அங்க போகணும்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி வந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஃபாதர் உள்ள வந்து இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் உனக்கு காட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துல சில பேர் அட்டாக் பண்றதுக்காக வர மாதிரி வரானுங்க. அவங்கள பார்த்து ஃபாதர் நம்ம இங்க தப்பிச்சாவணும் நம்மளால சண்டை கூட போட முடியாதுன்ற பேர் கத்திக்கிட்டு இருக்க. இவர் கொஞ்சம் கூட கவலைப்படாம தம்பி உனக்கு என்ன ஃபாதரா தெரியும், அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதுல்லன்னு இவர் தன்னுடைய மேஜிக் மூலமா இவங்க 2 பேருக்கும் ஒரு பூஸ்ட் பவரை போட்டுட்டு இவர் அட்டாக் பண்றதுக்காக மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு மாதிரி வித்த காட்டிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம யூஜிஎஸ் ஸ்லைம்ஸோட ஹெல்ப் மூலமா எப்படியும் ஒரு வழி அந்த குகையோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டான். ஆனா இவன் ஃபாதர் மாதிரி பொறுமையா மேஜிக் யூஸ் பண்ணி ஓபன் பண்ணிட்டல உள்ள போல. அதுக்கு பதிலா ஸ்பெல் கர்ஸ் எக்ஸ்ட்ரீம்ன்ற ஒரு பவரை யூஸ் பண்ணவும் வெளியில இருக்கக்கூடிய இந்த பேரியர் மொத்தமா காலி ஆயிடுச்சு. அதனால சரி ஓகே வாங்க இப்ப நம்ம ஃப்ரீயா உள்ள போலாம்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிட்டு உள்ள வந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஃபாதர் வித்த காட்டிட்டு இருந்தாரு. அங்க நடாச்சுன்னு பார்த்தா அவங்க எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு அசிஸ்டன்ட் கூட்டிட்டு கரெக்டா வால்டரோட இடத்துக்கிட்டே வந்துட்டாரு. அதனால வால்டர் அவரை பார்த்துட்டு ஆடாடா வந்துட்டான் பாரியா பார்த்து பல வருஷம் ஆகுது அப்புறம்டா மச்சான் எப்படிடா இருக்குன்ற மாதிரி பாசமா பேசவும் இவருக்கு கடுப்பாயிட்டு டேய் உன் பாசம் எல்லாம் தூக்கி குப்பையில போடு, நீ யாரு எப்படிப்பட்டவன் என்ன பண்ண ஏது பண்ணன்றது எல்லாமே எனக்கு தெரிய வந்துருச்சு, அதனாலதான் உன்னை தடுக்கிறதுக்காக இங்க வந்திருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இதுல இந்த வால்டரும் கேட்டுட்டு இங்க பார்ப்பா நீ யாரு என்ன ஏதுன்றது எல்லாமே உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நீ இப்ப என்னடா சர்ச்சு பக்கம் போய் சேர்ந்துகிட்டு அவங்கள மாதிரி ஹோலி வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற, அதெல்லாம் விட்டுட்டு என் பக்கம் வந்தீங்கன்னா உனக்கு நல்ல வாழ்க்கை நான் கொடுக்குறேன்டா, இல்லனா என் கையில அடிபட்டு செத்துருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவர் கொஞ்சம் கூட கவலைப்படாம டேய் வால்டர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உன்னுடைய
உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீ ஈவன் இறக்க இல்லாம அன்னைக்கு கொன்னது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் இது எல்லாத்தையும் யாரோ ஒருத்தவங்க ரெசரேட் பண்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கின்ற விஷயம் எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை தடுக்கிறதுக்காக அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவன் வரலனாலும் நான் உன்னை தடுக்கிறதுக்காக வந்திருக்கின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவர் கடுப்பாயிட்டு, தம்பி தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருந்தாலும் சரி இல்ல அந்த கடவுளா இருந்தாலும் சரி என்கிட்ட இப்ப இருக்கக்கூடிய பவருக்கு முன்னாடி அவங்க எல்லாம் தூசுடா. அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் எனக்கு எவ்வளவு தருன்னு அடுத்த செகண்ட் இவருடைய ஆளுங்களை வச்சு அட்டாக் பண்ண சொல்றாரு. இவர் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு, என்னப்பா உன் ஆளுங்களாம் இவ்வளவுதானா, இவ்வளவுதான் உன்னால முடியுமன்ற மாதிரி கேட்க, என்னப்பா தம்பி ஆளுங்க வந்துட்டு அடி வாங்கி கீழே விழுந்ததுக்கு எப்படிலாம் நினைச்சா என்ன பண்றது, இப்ப பாரு என்னுடைய ஒரு பவர்னு இவரு தம்பி பவரை காட்டுப்பான்னு இன்னொருத்தனை பார்த்து சொல்ல, பின்னாடி இது யாரோ ஒருத்தவன் இந்த ஃபாதர் அட்டாக் பண்றான். யாருடான்னு பார்த்தா இந்த ஃபாதருடைய கொடுக்க ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான் இல்லையா, அந்த பையன் பேக் ஸ்டாப் பண்ணிட்டான். அதனால இப்படி இவன் பண்றத பார்த்ததும், டேய் தம்பி என்னடா உன்னை என் புள்ள மாரி பாத்துக்கிட்டு ஏன்டா அந்த மாதிரி பண்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க, எது புள்ள மாரி பாத்தியா, யோ நல்லதை சொல்லித்தரேன் அதை சொல்லித்தரேன்னு சங்கி மாதிரி எதை பண்ணிட்டு இருந்த. ஆனா என் தலைவர் இருக்காரு வால்டர், இவர் எனக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாரு. அதனால நீங்க எப்ப என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்றது எல்லாத்தையும் இவர்கிட்ட நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அது மூலியமா தான் இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவனே நம்ம கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டோன்ற மாதிரி சொல்லப்போம். இந்த ஃபாதருக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. இன்னும் இவனுக்கு வேணும்னே தான் மேஜிக் ஸ்டோனை போட்டு அந்த இடத்துல அட்டாக் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்டவனை கொல்றதுக்காக பிளான் பண்ணி இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஜி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு தெரியாதனமா உள்ள வந்து எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு இருந்திருக்கான். ஏன் நம்ம யூஜியோட பவர் லெவலை பார்த்து இவங்களே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் யூஜி தான் இதை பண்றான்றது இவங்களுக்கு தெரியாது. அதனால எப்படியாச்சும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் டிராகன் இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஃபாதரும் காத்தி எடுத்து யூஜி கிட்ட கொடுக்க இவன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. இருந்தாலும் ஃபாதர் அவன் யாருன்றது வெளியே தெரியக்கூடாது, இப்போதைக்கு அவன் சீக்கிரட்டா இருக்கணும்ன்றதுக்காக அன்னைக்கு இந்த அசிஸ்டன்ட் கூட்டிட்டு கிளம்பிட்டாரு. ஆனா என்ன பண்றது, ப்ராப்பர்சி படி எல்லாமே நடந்தாகும் இல்லையா, அதனால ஆட்டோமேட்டிக்கா யூஜி உடைய வழியில இந்த ப்ளூ மூன் சால்வேஷன் குறுக்க வர அவனை அடிச்சு போட்டுட்டு அப்படி இப்படின்னு எப்படியே ஒரு வழியா இந்த ப்ளூ மூன் சால்வேஷன் தேடி இப்ப இந்த சிட்டிக்கே வந்தான். ஆனா இந்த சிட்டில இருக்கிறது எங்க நம்ம ப்ளூ மூன் சால்வேஷனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இவனை கொண்டுடுவாங்கன்னு ஃபாதரே டைரக்டா இந்த இடத்துக்கு வந்து சண்டை போறதுக்காக வந்துட்டாரு. ஆனா என்ன பண்றது, நீ எங்கள்கிட்ட மாட்டிக்கிட்ட. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தான் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான நாள். ஏன்னா நாங்க இத்தனை நாள் யாரும் ரெசெக்ட் பண்ண நினைச்சிட்டு இருந்தோமோ அவர் வெளியில வர போறாரு. அவர் வந்துட்டு அந்த உலகத்தையே அவர் ஆளுவாரு, நாங்க அவருக்கு கீழே இருப்போன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபாதர் நிலைமை புரியாம, டே ராணுவத்தில் அழிஞ்சவனோட ஆணத்தில் அழிஞ்சதா அதிகம், அதனால தேவையில்லாம அந்த டிவைன் நம்பிக்கிட்டு ஆணவத்தில் ஆடாத செத்துரு விடான்ற பேர் கத்திக்கிட்டு இருக்க. இந்த வால்டர் பைபிள் எப்படி கேட்கிற மாதிரி இல்ல, டிவைன் ஒன் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான அவர் மட்டும் இந்த இடத்துல வெளியில வந்துட்டாருன்னா இந்த உலகத்தையே அவர் தான் ஆழ்வாரா, அதனால ஒன்னால இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாதுன்னு அடுத்த செகண்டே டிவைன் ஒன் எனக்கு உங்களுடைய பவரை கொடுங்க, நீங்க வரதுக்கு வேண்டிய உங்களுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்குன்றதை இவனுக்கு நான் காட்டியே ஆகணும், எனக்கு பவரை கொடுங்கன்ற மாதிரி திரும்ப திரும்ப அந்த பவர் கேட்டு கத்திக்கிட்டே இருக்க. இந்த தடவை அந்த கெபாசிட்டர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த டேங்க்குள்ள இருக்கிறவன் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குனு ஒரு பவர் கொடுக்கவும் இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமான மான்ஸ்டரா மாறிக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த ஃபாதரும் பார்த்துட்டு, அடச்சே நீ இப்ப கூட திருந்தல, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னோட சுய லாபத்துக்காக எப்படி வேணாலும் ஏமாத்தின, இப்ப என்னடா உனக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க மேல கொஞ்சம் கூட கருணையே இல்லாம அவங்களே ஒரு கேர்ஸா மாத்தி உனக்கு தேவையானதை சாதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுன்ற மாதிரி கத்தவும் இவரும் ஆமா ஆமா இந்த இடத்துல மனுஷனா இருந்து என்ன நான் கிழிக்க போறேன், அதனால டிவைன் பவர் கூட சேர்ந்து நான் ஒரு மனுஷனா மாற போறேன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். சடனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய செவரெல்லாம் உடைச்சிட்டு யாரோ ஒருத்தன் உள்ள வராங்க. யாரான்னு பார்த்தா நம்ம யூஜி தான். ஏன்னா அவன் உள்ள வரும்போதே இங்க இருக்கவங்க அடிச்சு போட்டு போயிருக்காங்கன்றத பார்த்துட்டு நேரா போக வேணாம், டக்குனு இங்க இருக்கக்கூடிய குறுக்கு வழியை கண்டுபிடிங்க, உள்ள ஏதோ பெருசா நடந்துட்டு இருக்கு அதை பாக்கணும்ன்றதுக்காக செவரெல்லாம் உடைச்சிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வால்டர் கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே மான்ஸ்டரா மாறிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ப்ளூ மூன் சால்வேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் மான்ஸ்டரா மாறி இருக்காங்க. ஆனா என்ன அவங்க எல்லாரையும் அசால்ட்டா அடிச்சு போட்டுட்டு வந்துட்டு, யோ ஃபாதர் நீ அடிக்கடி என்ன பத்தி ஏதோ ரூமர் கிளப்பி போட்டு போயிட்டு இருக்கல, அதெல்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இப்பதான் இவர் இந்த இடத்துல கட்டப்பட்ட நிலைமையில இவங்களுக்கு முன்னாடி மண்டி போட்டு கிடக்குறான்றதை இவன் நோட்டீஸ் பண்றான். அதை பார்த்ததும் சரி ஓகே இப்போ நம்ம பேசுறதுக்கான டைம் இல்ல, சண்டை போறதுக்கான டைம் தெரிஞ்சு போயிடுச்சு, அதனால சண்டையை முடிச்சுட்டு அப்புறமா பேசலான்னு இவன் சண்டைக்காக ரெடியாக அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இந்த எபிசோட பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்னன்னா இந்த இடத்துல அந்த வால்டரை விட ரொம்ப பவர்ஃபுல்னா அந்த டிவைன் பவர்ன்ற அந்த டேங்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அது பர்சனா இல்ல வேற யாராவது என்னன்னு தெரியல, ஆனா அது என்னன்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். ஏன்னா உள்ள இருக்கும் போது இவ்வளவு பவர் வெளியில காட்டி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காப்ல, வெளியில வந்தா என்ன ஆகும், சோ அதனால இப்போ நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்றது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பண்ண தட்டி விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நான்.